ஜானு, நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோம் தெரியுமா? எங்க? ஒரு தடவை உன் அத்தையோட வீட்டுக்கு மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருந்தேன். அப்பதான் நான் உன்னை சந்திச்சேன். ஓ, அது நீங்க தானா? ஆமா. மாமா வாங்க உட்காருங்க. இந்த பொண்ணு யாரு? ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு மெஹந்தி டிசைனை கொண்டு வந்திருந்தாங்களே, அவங்க தானே? ஆமா மாமா, அவங்கதான். உங்க பேர் என்ன? குஷி பேகம். ஓகே ஜானு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க மாமா. இங்க பாரு ஜானு, ஒரு விவசாயி விதைக்கிறது செழிப்பா இருக்கணும்னா அதை சுத்தி இருக்கிற தேவையில்லாத வேர்களை புடுங்கி எறியணும். காதலும் அப்படிதான். கல்யாணம் வரைக்கும் போகணும்னா அதுக்கு தடையா இருக்கிற சில வேர்களை புடுங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை செய்யறதுக்கு விவேக் என்னமோ தயாராதான் இருக்கான். ஆனா நீ எதுக்கு அதை வேணான்னு சொல்ற? ஐயோ, அது இல்ல மாமா. நான் செய்யற காரியத்தால என் அக்காக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நான் எடுத்து வைக்கிற தப்பான முடிவால என் அக்கா மேல யாரும் பழிய போட்டக்கூடாது. அதனாலதான் என் கல்யாணத்துக்காக என்னால யாரையும் எதிர்க்க முடியாது. வாட் இஸ் திஸ் ஜானு? உன்னோட அக்கா தான் தப்பான வழியில போயிருக்கா. எல்லாரையும் நடு ரோட்ல தள்ளி விட்டுட்டு போயிருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்திக்காகவா நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற? நேர்மன்னா என்னன்னே தெரியாதவளுக்காகவா நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க? மாமா ப்ளீஸ், அக்காவை பத்தி தப்பெல்லாம் பேசாதீங்க. நான் அப்படிதான் பேசுவேன் ஜானு. உங்க அக்காவை பத்தி யோசிச்சு நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. அவ சுயநலத்துக்காக போன உன் அக்கா செஞ்ச காரியத்தை மறந்துட்டு நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. என் பேச்ச கேட்டு நீயும் விவேக்கும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. தேவயானி சித்திய ஏதாவது ஒரு விதத்தால அவங்கள அப்புறமா கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். அவங்க காலை பிடிச்சாவது சம்மதிக்க வைக்கிறோம். என்ன மாமா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப எடுக்கக்கூடிய இந்த தப்பான முடிவு வருங்காலத்துல என்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போகுதோன்னு பயமா இருக்கு. இப்ப எடுக்கிற முடிவால எல்லாரோட வாழ்க்கையிலயும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகுவோன்னு பயமா இருக்கு. ஜானு, முதல்ல உன் பயத்தெல்லாம் விட்டுடு. எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். உங்க அக்காவை பத்தி யோசிச்சு ஒரு பக்கம் விவேக்கோட வாழ்க்கையும் இன்னொரு பக்கம் உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத.